சென்னை நுங்கம்பாக்கத்தில் காந்தார் நகர் முதன்மை சாலைக்கு மறைந்த பாடகர் எஸ்.பி. பாலசுப்ரமணியத்தின் பெயர் சூட்டப்பட்டது. சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள காந்தா நகர் முதன்மை சாலைக்கு மறைந்த பின்னணி பாடகர் எஸ்.பி. பாலசுப்ரமணியம் சாலை என பெயர் வைக்க வேண்டும் என்று அவரது மகன் எஸ்.பி. சரண் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினிடம் கோரிக்கை வைத்தார். அவரது கோரிக்கையை ஏற்று முதலமைச்சர் நுங்கம்பாக்கத்தில் உள்ள எஸ்.பி. பாலசுப்ரமணியம் அவர்களுடைய வீடு அமைந்துள்ள சாலைக்கு அவருடைய பெயரை நினைவாக வைப்பதற்கு உத்தரவளித்து அரசாணை வெளியிட்டிருந்தார். இந்நிலையில் சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள காந்தார் நகர் முதன்மை சாலை புதிதாக அமைக்கப்பட்டிருந்த எஸ்.பி. பாலசுப்ரமணியம் சாலை என்கிற பெயர் பலகையை துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் திறந்து வைத்தார். அப்போது பேசிய உதயநிதி ஸ்டாலின் எஸ்.பி. பாலசுப்ரமணியத்திற்கு மணிமண்டபம் கட்ட வேண்டும் என கோரிக்கை வைத்தால் அது குறித்து முதலமைச்சர் முடிவெடுப்பார் என தெரிவித்தார். இதையடுத்து சென்னை பெசன்ட் நகர் கடற்கரையில் நடந்த நிகழ்ச்சியில் மாற்றுத்திறனாளிகளுக்கான சிறப்பு பாதையை துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் திறந்து வைத்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய துணை முதலமைச்சர் உதயநிதி திருவான்மியூரில் மாற்றுத்திறனாளிகள் பயன்படுத்தும் வகையில் சிறப்பு பாதை அமைக்கும் பணிகள் நடைபெற்று வருவதாக கூறினார்.